श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 22வது ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, 4 வேதங்கள் இருக்குது. ருக், யஜுர், சாமம், அதர்வணம். இந்த 4 வேதத்துலேயும் ருக்கில் 2 பாட்டு இருக்குது. யஜுர் வேதம்னு சொன்னால் கிருஷ்ண யஜுர், சுக்ல யஜுர் அப்படின்னு 2 இருக்குது. கிருஷ்ண யஜுரில் கூட அதில் முதல் பாட்டு, 2வது பாட்டு, அதில் 2 செக்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் சாமவேதம். சாமவேதத்தில் எத்தனை அளவில் பாடணும், அது எப்படி சொல்லணும்னு. அதே மாதிரி அந்த சாமவேதத்தோட சிறப்பே அந்த சாமவேதமாகவே பெருமாள் இருக்கேன். வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு, சாமவேதா அஸ்மி, சாமவேதமாய் இருக்கின்றேன். அப்புறம் தேவானாம் வாசவா அஸ்மி, தேவர்களுக்குள் வாசவகா இந்திரனாய் இருக்கிறேன். இந்திரியானாம் மனசாஸ்மி, என்ன இருக்குது? இந்திரியங்கள். நம்மக்கிட்ட எத்தனை இந்திரியங்கள் இருக்குது? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கப்புறம் மனசு ஒன்று இருக்குது. அப்படின்னா அந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, 5, 10 + 1 11 இந்திரியங்களில் எது முக்கியமானது? மனசு தான். அந்த இந்திரியங்களுக்குள் நான் மனதாக இருக்கிறேன். பூதானாம் சேதனாமஸ்மி, பிராணிகள் இருக்குது. நம்ம இப்போ இந்த பிருத்திவி எடுத்துட்டா பூமியில் 700 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கும். 700 கோடின்றது சாதாரண ஒரு நம்பர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கிடச்ச நம்பர் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த 10 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் நம்பர் கூடி இருக்கும். அப்படின்னு சொன்னால் இத்தனை பிராணிகளிடத்தில் சேதனாக அஸ்மி, அறிவாக இருக்கிறேன். அந்த அறிவுன்னு சொல்கிறது என்ன? இத்தனை ஒரு மனுஷர்கள் தான் 700 கோடி இருக்குது. அது இல்லாமல் ஸ்பீசஸ் இருக்குது. அதாவது கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ்னு, அதாவது காட்டில் இருக்கிற விலங்கு, வீட்டில் இருக்கிற விலங்கு, வளர்க்குற விலங்கு, பறவை, பட்சி, அது எல்லாமா சேர்த்தா மொத்தம் இத்தனை லட்சத்து உயிரினங்கள் கிடைக்கும்னா எல்லா பிராணிகளிடத்தும் அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதாவது யார் யாருக்கு அவளோட அறிவை எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்க முடியுமோ, அந்த அறிவோட சிறப்பு என்னவோ, அந்த அறிவினால் எத்தனை கூர்மையான விஷயங்கள், அப்புறம் மேலான விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா, அதுக்கு எத்தனை காரணம், யார் காரணம் அப்படின்னு கேட்டால், எத்தனையாக இருந்தாலும் யார், ப்ளூரலில் கேட்டாலும் சிங்குலரில் யார் காரணம் இதுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெருமாள் தான் காரணம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கண்ணு, காது, மூக்கு, ருசி சொல்கிறது நாக்கு, உணர்வுகளை மேலுத்தோடுவது மெய், உடல். இந்த கர்மேந்திரியங்கள், இந்த கர்மேந்திரியங்கள் 5, அது என்ன? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். அது அந்த 5 ஆச்சு. இந்த 5க்கு அப்புறம் இதோடு சேர்ந்தது 11வது என்னது? மனசு. இது ஆக 11 இந்திரியங்கள். அப்புறம் தேவானாம் வாசவகா அப்படின்னு சொன்னார்ல, தேவானாம் அஸ்மி வாசவகா அப்படின்னா அதில் 33 தேவர்கள், 1 பிரம்மா, 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள். இப்போ தான் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படி சொன்னார் இல்லையா? அதில் 12 துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் 8 வசுக்கள், 1 இந்திரன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 33. இவாளுக்கு ஒரு விரிவு எப்படி இருக்குது? ஒருத்தருக்கும் 1 கோடி கிடைக்கும். அப்படின்னா 33 கோடி தேவர்கள் இருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். பழக்கத்தில் வார்த்தையாடலில் அது மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ருத்ரர்கள் 11 பேர். யாருன்னு கேட்டால் பிரம்மாவின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர்கள். ஹரன், பகுரூபன், திரியம்பகன், அபராஜிதன், விஷாகபி, ஷம்பு, கபர்த்தி, ரைவதன், மிருகவ்யாதன், சர்வன்,
கபாலி இவர்களுக்குள் முக்கியமாய் சம்புமூர்த்தியே சங்கரன். அவர் மங்கள ரூபியாகவும் மங்களங்களை அளிப்பவராகவும் இருப்பார். அதுதான் யார்? இந்த விஷயத்தை நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஹரிவம்சம் முதல் ஸ்கந்தம் 3வது சர்க்கம் 51வது ஸ்லோகத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பார்த்தா, அடுத்த 3வது ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ருத்ரர்கள் வரைக்கும் இதை நிறுத்திப்போம். இன்னும் பெருமாள் விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் தானுடைய அம்சங்கள் எங்கேயெல்லாம் காண கிடைக்கும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுவார். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.